Hey guys, welcome back to my channel. I hope you are all doing good. Iniki I'm back with another video and in the video வந்து என் பக்கத்துல இருக்கிற இந்த Philips garment steamer பத்தி தான் இருக்க போகுது. Basically garment steamer na என்ன, how does it work, how to use it, அதோட demo, pros, cons and finally is it worth your investment or not அதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Starting to what is a steamer? Steamer na என்ன நம்ம first பார்க்கலாம். Steamer வந்து basically வந்து ஒரு device. நம்ம வந்து steamerனாலே usually வந்து ஆவி பிடிக்கிறது தான் நமக்கு ஞாபகம் வரும். அது recent timesல வந்து நம்ம நிறைய steam பண்ணிட்டே இருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இதுலேயுமே. இதில் கீழே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். இந்த வாட்டர் டேங்க் வந்து ஹை டெம்பரேச்சரில் வந்து பாயில் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு ஸ்டீம் வந்து இந்த ஹேங்கர்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதை வச்சு உங்கள் க்ளோத்ஸில் இருக்கிற ரிங்கிள்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த garment steamer. அண்ட் இந்த garment steamer வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட பிக் பாஸ் ஹவுசஸில் இல்லைனா ஃபோட்டோஷூட்ஸில் மீடியா பீப்புள் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் இப்போ வந்து ஹவுஸ் ஹோல்டு எல்லாருமே வந்து இந்த ஸ்டீமரை வந்து இன்வெஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் இட் இஸ் ஸ்டேபிள் அண்ட் இட் இஸ் very easy and convenient to use. And how does it work அப்படின்றத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். கீழே வந்து ஒரு வாட்டர் டேங்க் இருக்கும். அந்த வாட்டர் டேங்க்கில் நீங்கள் மினிமம் லெவலுக்கு மேலே எப்போவுமே தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்டீமர் ப்ராப்பராக வந்து ஒர்க் ஆகும். அண்ட் ப்ராப்பராக அந்த டனலுக்குள்ளே நீங்கள் ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஸ்டீம் வந்து உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். வாட்டர் வந்து ஐ ரெக்கமெண்ட் நீங்கள் வந்து ஒரு நல்ல பியோர் வாட்டர் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ணால் ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் நீங்கள் கண்டாமினேட்டட் வாட்டர் ஆர் சால்ட் வாட்டர் யூஸ் பண்ணும்போது கால்சியம் டெபாசிட்ஸ் வந்து நிறையவே ரெசிடியூ ஆகும். ஸோ அதனால் வந்து உங்களோட லைஃப் ஸ்பேன் ஆஃப் திஸ் மிஷின் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் இந்த ஸ்டீமர் வந்து அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணேன். அமேசானில் இட் ரீட்டெயில்ஸ் ஃபார் 7,000 rupees. பட் வந்து டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃபர்ஸ் அந்த மாதிரி டைமில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 7,000 கீழவும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஹவு டு பர்ச்சேஸ் ஆன்லைன் இந்த ஹேக்ஸ் எல்லாம் வந்து நான் இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன். அது ஐபாரில் உங்களுக்கு நான் வந்து போடுறேன். அதையும் போய் செக் அவுட் பண்ணுங்கள். அண்ட் ஆன்லைனில் வந்து இது ஹோம் சென்டரில் இருக்குது. அப்புறமா ஃபிலிப்ஸோட ஓன் வெப்சைட்டில் இருக்குது. அண்ட் க்ரோமாவில், ரிலையன்ஸில், ஹோம் சென்டரில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த garment steamer சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் செக் பண்ணி எது பெட்டர்னு ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் அதில் வந்து வாங்கிக்கலாம். வை ஃபிலிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய garment steamer வந்து கரண்ட்டாக மார்க்கெட்டில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் நான் ஏன் ஃபிலிப்ஸ் சூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபிலிப்ஸ் வந்து இட்ஸ் வெரி ட்ரஸ்ட் ஓன் பிராண்ட். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டானது ஃபிலிப்ஸ் தான். பிகாஸ் நான் யூஸ் பண்ணுற கர்லர்ஸ், ஸ்ட்ரெயிட்னர்ஸ், ஜூசர்ஸ், எல்இடிஸ் எல்லாமே ஃபிலிப்ஸ் தான். ஸோ பேசிக்கலி வந்து நான் ஃபிலிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறதுனால நான் இந்த ஃபிலிப்ஸ் garment steamer வாங்கினேன். அண்ட் ரிவ்யூஸ் கூட ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ வந்து நான் இந்த பிராண்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கம்மிங் பேக் டு த ஸ்டீமர், இந்த வாட்டர் டேங்க்கில் வந்து நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அது எவ்ரி 30 days வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. பிகாஸ் இந்த கால்சியம் டெபாசிட்ஸ் அந்த செரிமெண்ட்ஸ்லாம் வந்து கீழே தங்க ஆரம்பிச்சிடும். அண்ட் அதுக்கு இவங்க இன்னொரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து பின்னாடி வந்து ஒரு நாப் இருக்குது. அந்த நாப் தான் வந்து டீகால்க் நாப். ஸோ பேசிக்கலாக அந்த இம்ப்யூரிட்டிஸ் அதெல்லாமே வந்து செரிமெண்ட் ஆகிறதுலாம் அவுட் பண்ணுறதுக்கு தான் அந்த நாப். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம வந்து டெமோவில் காட்டுறேன். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேசிக்கலி இது வந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. ஹை டெம்பரேச்சரில் வாட்டர் பாயில் ஆகிறதுனால உங்களுக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகுது. அதை வச்சு உங்கள் க்ளோத்ஸை வந்து நீங்கள் ஸ்டீம் பண்ணி அயன் பண்ணுறீங்க பேசிக்கலி. ஸோ அப்படி பண்ணும் போது இட் கில்ஸ் 99.9% பாக்டீரியா அண்ட் ஜெர்ம்ஸ் ஆன் யுவர் க்ளோத்ஸ் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து வெரி ஈஸி அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். இட் கம்ஸ் வித் 1 year வாரண்டி. ஸோ அமேசானில் நான் வாங்கும் போது நான் பேசிக்கலாக வந்து இது ஸ்டார்டிங்கில் வந்து யூஸ் பண்ண தெரியாமல் ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு ப்ரெஸ்வான்ஸ்லேயே பண்ணி இந்த மாதிரி யூஸ் பண்ண தெரியாமல் நாங்கள் இருந்தோம். பட் ஐ தாட் வி ஷுட் ட்ரை இட். பிகாஸ் ட்ரை பண்ணதுக்கப்புறமா வந்து நாங்கள் இதுதான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். நாங்கள் ப்ரெஸ்வான்ஸ் யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ ரொம்பவே ஈஸியாகிடுச்சு அயன் பண்ணுற ஜாப். இப்போ அயன் பண்ண சொன்னாலே ரொம்ப ஜாலியாக இருக்குது இதை வச்சு அயன் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு வந்து இந்த ஸ்டீமர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அண்ட் கன்வீனியண்ட்டாக இருக்குது. அண்ட் க்ரீசஸ் அண்ட் ரிங்கிள்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணுது. நீங்கள் வந்து ஒரு 1 or 2 hours தான் வந்து வெளியே போகிறீங்க. அப்போ லைட்டாக தான் உங்கள் க்ளோத்ஸ் வந்து க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இமீடியட்டாக நீங்கள் வந்து இதில் ஹேங் பண்ணி உடனே அயன் பண்ணிவிட்டு நீங்கள் போயிடலாம். இல்லைனா அந்த ப்ரெஸ்வான்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அயன் பாக்ஸ்க்கு போட்டு பெட்ஷீட்ஸ்லாம் போட்டு அயன் பண்ணுறதுக்கே இட் வில் டேக் சம் டைம். பட் இது ஜஸ்ட் ப்ளக் ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து பவர் ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து இட்ஸ் ஈஸிலி டன். ஆன் த கோக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல். இது ரொம்ப வெயிட்லாம் கூட கிடையாது. இட்ஸ் லைட் அண்ட் காம்பேக்ட். இதில் ஸ்டீமர்லேயே பார்த்தீங்கன்னா ஹேண்ட்ஹெல்ட் ஸ்டீமர் அண்ட் அப்ரைட் ஸ்டீமர் இருக்குது. இது வந்து அப்ரைட் ஸ்டீமர். ஹேண்ட்ஹெல்ட் ஸ்டீமர் வந்து நான் வாங்கல. உங்களுக்கு வேணால் நீங்கள் அதையும் வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஹேண்ட்ஹெல்ட் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்.
இது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக அப்ரைட்டாக இருக்கும். அண்ட் இதில் வந்து சப்போர்ட்டிங் மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்போர்ட்டிங் மேட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல ஹேங்கர் வந்து ஹேங் பண்ணிவிட்டு உங்கள் க்ளோத்ஸை ஹேங் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து ஏதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸ் இல்லைனா ஒரு ஸ்ட்ரெயிட் சர்ஃபேஸில் வச்சு கூட ஹேங் பண்ணி உங்களோட க்ளோத்ஸ் அயர்ன் பண்ணிக்கலாம். இங்கே வந்து அகெயின் கிளிப்பான்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஹூக்ஸ் மாதிரி. இதில் கூட உங்களோட க்ளோத்ஸை வந்து நீங்கள் மாட்டி அயர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆகும். கீழே வந்து வாட்டர் டேங்க்கில் ஒரு 5 இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த 5 இண்டிகேட்டர்ஸில் வந்து ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் ஒன்று, அதை தவிர வந்து எல்லாமே வந்து பவர் இண்டிகேட்டர்ஸ் தான். ஸோ எவ்வளோ பவர் வேணுமோ, ஸ்டீம் எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இண்டிகேட்டர்ஸை மாற்றிக்கலாம். அண்ட் இதுக்கு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேங்கர் கொடுத்துருக்காங்க. இந்த ஹேங்கரில் ஹோல்ஸ்லாம் வச்சுருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறம் இண்டிகேட்டரை வந்து உங்களுக்கு தேவையான லெவலில் வச்சதுக்கப்புறம் ஒரு 30 செகண்ட்ஸ் to 40 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஸ்டீம் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டீம் வச்சு நீங்கள் ஈஸியாக இந்த போர்டில் உங்கள் துணியை மாற்றிட்டு நீங்கள் அயர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து 16 amps ப்ளக்கில் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெருசாக இந்த மாதிரி சைஸில் இருக்கும். அண்ட் நம்ம வீட்டில் ஹவுஸில் வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி ப்ளகான்ஸ் இருக்கிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்காது. பட் இருந்தாலுமே வந்து ரீச்சபிள் டிஸ்டன்ஸில் இருக்குமான்னு தெரியாது. பிகாஸ் எனக்கு இந்த கபோர்ட் பக்கத்தில் வேணும்னா இந்த கபோர்ட் பக்கத்தில் எனக்கு அந்த அடாப்டர் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் இந்த மாதிரி ஒரு ரெடியூசர் வந்து ஒரு அடாப்டர் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வாங்கி கூட இதில் ப்ளக்இன் பண்ணி நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரி உங்கள் சாக்கெட்டில் சொருகி நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்டீமர் கூடயே உங்களுக்கு வந்து ஒரு டிட்டாச்சபிள் ஃபேப்ரிக் லிங்க் ரிமூவர் வந்து உங்களுக்கு வருது. அண்ட் இது கூடவே உங்களுக்கு சேஃப்டி க்ளவுஸும் கொடுக்குறாங்க உங்கள் ஹேண்ட்ஸ் பர்ன் ஆகாமல் இருக்கிறதுக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வெர்டிக்கலாக ஹாரிசான்டலாக மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்டீம் வந்து உங்களால் பண்ண முடியும். நீங்கள் டவுன்வர்ட்ஸ் மோஷனில் பண்ண முடியாது. சப்போஸ் உங்கள் பக்கத்தில் பெட் இருக்குது இல்லை டேபிள் இருக்குது, அது மேலே போட்டு நீங்கள் அயர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது இதில் பண்ண முடியாது. வாட்டர் ஸ்டார்ட்ஸ் ட்ரிப்பிங் ஃப்ரம் த ஹோல்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். ஆல்சோ இது நீங்கள் வேப்பர் வந்து இதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும் போது ரொம்பவே பர்னிங்காக இருக்கும். ஸோ உங்கள் கையில் வந்து இது கூடயே ஒரு க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். அண்ட் இது ஃபேஸ் கிட்ட கொண்டு வரதோ இல்லைனா உங்கள் க்ளோத்ஸை மாட்டிட்டு உங்கள் மேலே வச்சு நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணுறதோ இட்ஸ் நாட் அட் ஆல் சேஃப். பிகாஸ் ஹீட் வந்து ரொம்பவே ரேப்பிடாக இருக்கும். மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் சேஃப் ஆன் ஆல் அயர்னபிள் க்ளோத்ஸ். இதில் வந்து நோ பர்ன் கேரண்டி இருக்குது. உங்களோட க்ளோத்ஸ் வந்து தீஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பயமே உங்களுக்கு தேவையில்லை. பிகாஸ் நார்மலாக வந்து சில்க் க்ளோத்ஸ் ஆர் உல்லன் க்ளோத்ஸ்லாம் நம்ம அயர்ன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயப்படுவோம் ப்ரெஸ்ஆன்ஸில். பட் இதில் வந்து நோ பர்ன் கேரண்டி இருக்குது. ஸோ உங்களோட ஃபேப்ரிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அயர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு வந்து பர்ன் ஆகிறதுக்கான பயமே டென்ஷனே தேவையில்லை. இட் இஸ் யூஸ்ஃபுல் உங்களோட சில்க் க்ளோத்ஸில், உங்களோட உல்லன் க்ளோத்ஸ் ஆர் ஹெவி எம்ப்ராய்டரி, பிளேசர்ஸ், எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்ஸ்லையும் இது ரொம்பவே ஈஸியாக அயர்ன் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் இட் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்குங்க. அண்ட் நான் இது வந்து ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு தான் இதை பற்றி நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ வந்து இட்ஸ் அ வெரி ஹானஸ்ட் அண்ட் அன்பயஸ்ட் ரிவ்யூ. அண்ட் இதோட நான் கிளம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you next time. Bye.